பிள்ளைக்கு பால் வார்த்தேன்னு நினைச்சேன். ஒரு பாம்புக்கு பால் வார்த்திருக்கிறேன். தாண்டவம் ஐயா, கொள்ள கொள்ளையா பணம் கொண்டு போனான்னு சொன்னீங்க. இப்ப ஒரு பெண்ணையே கெடுக்கிற அளவுக்கு வந்திருக்கிறான். இப்பதான் புரியுது. இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு தான் எங்கிட்ட அணைக்கட்டுக்குன்னு 20,000 ரூபாய் கேட்டான் துரோகி பய. ஓ, சின்னத்தோர உங்ககிட்ட 20,000 கேட்டாரா? பெரியதோர அது கிடக்கட்டுங்க, உங்க உடம்ப பாத்துக்கங்க. உடம்பு கிடக்குது, உடம்பு மானம் போச்சு ஐயா. என் பரம்பரையோட கௌரவம் செல்லா காசு ஆயிடுச்சு. தாண்டவம், இந்த சொத்துல அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த வீட்டு படியை ஏறக்கூடாது. பெரியதோர, பெரியதோர, ராதா, நம்ம ஊர் அணைக்கட்டுல விரிசல் விழுந்திருக்கான். அதை உடனே கவனிக்கலைன்னா அணைக்கட்டு உடஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும். அதை பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். அதோட ஒன்ன பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு போக வந்தீங்களா? இல்ல அண்ணம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு போக வந்தீங்களா? அண்ணம்மா யாரு? என்ன உளற? யாரும் வளரல. அண்ணம்மா என்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டா. அவ வயித்துல வளர குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன்னு சொன்னா. குழந்தைக்கு நான் தகப்பனா? யாரு கதை கட்டி விட்டா? அண்ணம்மா சொன்னதெல்லாம் கதை இல்ல, உண்மைதான். ராதா, நான் சொல்றது கேள். கேட்க வேண்டியது தெய்வம், பதில் சொல்ல வேண்டியது நீங்க. உங்க விஷயத்துல நான் என் மனசைய பூட்டிட்டேன். ராதா, நேற்று ராத்திரில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இந்த டீயும் பண்ணுமா சாப்பிடுங்களேன். மிஸ்டர் ராஜா. ஹலோ இன்ஸ்பெக்டர், எங்க இவ்வளவு தூரம்? உங்க பேர்ல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. அரெஸ்ட் வாரண்டா? என்ன சமாச்சாரம்? ஜமீன்தார் வீட்ல இருந்து நீங்க 20,000 ரூபாய் திருடி இருக்கீங்க. நான்சென்ஸ். எங்க தாத்தா கிட்ட இருந்து 20,000 ரூபாய் நான் திருடினேனா? யார் சொன்னது? அந்த பணத்தை உங்க ரூம்ல இருந்து எடுத்துருக்கு. ஏர் ரூம்ல இருந்து? சதி, பயங்கர சதி. சின்னத்தோர சொத்துக்கு சொந்தக்காரனே திருடுவானா? நான் கேட்டேன். திருநவன் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடாம எதுக்காக ரூம்ல வைக்கணும்? அதையும் நைனா கேட்டார. ஓ, நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீங்களே கேட்டீங்களா? பின்ன தின்ன உப்ப மறப்பனுங்களா? உப்பு உனக்கு நாக்கோட நின்று போச்சு, வயிற்றுக்குள்ள போகல. போலாமா? அண்ணம்மா, அண்ணம்மா கெட்ட பேர் எடுத்ததோடு இல்லாம தற்கொலை. அம்மா, அண்ணம்மா மகளே, அண்ணம்மா மகளே, அண்ணம்மா. இருக்கா என்ன நைனா? பாரு. தம்பி யாரு? தம்பியா? சின்னதுரைய தம்பி ஆக்கிட்டியா? ரொம்ப சுலபமா கம்பி எண்ண வச்சுட்டீல்ல? அந்த தைரியம் உனக்கு. கை கட்டிக்கிட்டு நின்ன பசங்களுக்கு சோஃபா சொகுசு. இதுல உங்களுக்கு உரிமை உண்டு, பங்கு உண்டு. நிக்கிறீங்களே, உட்காருங்க சின்னத்தோர. மரியாதை என்னடா மரியாதை? உங்களை ஏத்தி குற்றவாளி ஆக்கிட்டு உட்கார சொல்றியா? டேய், நீங்க எங்க குடும்பத்தை கணக்கு வேலை பாக்கலடா. எங்க குடும்பத்தை கணக்கு பண்றதுக்கே வேலை பார்த்திருக்கீங்க. சின்னதோர, இது அநியாயம். எது அநியாயம்? நீ இப்படி இருக்கியே, இது அநியாயமா? இல்ல நான் இப்படி இருக்கிறேன், இது அநியாயமா? அதற்கட்டும், என் தாத்தாவை எப்படி கொன்னீங்க? பழி பழி. உண்மையை சொல்றேன், பெரியதோர மாரடைச்சு தான் செத்தார். ஆமாங்க சின்னதோர, ஐயாவுக்கு அடிக்கடி வருமே அந்த அடப்பு. அந்த அடப்புல தாங்க ஐயா செத்தாரு. கட்டுக்கிறேன், இதை நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொல்றீங்களா? இல்ல சின்னதோர,
சின்னதுரை நாங்க சொல்றது உண்மைதானுங்க. பெரியதுரை இயற்கையாத்தான் செத்தாரு. அதுக்கு நிறைய சாட்சிகள் எங்ககிட்ட இருக்கு. எனக்கு வர வேண்டிய ஜமீன் ஓ பேருக்கு எப்படி வந்தது? ஜமீன் மேல நிறைய கடை வந்துருச்சு. கடன்காரங்க ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. வேற யாராவது எடுத்தா கேவலமா போயிடுமேன்னு உங்க கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நானே எடுத்தேன். ஏன் ஜமீனை ஏலம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு இது அவ்வளவு பணம்? என்னையா நைனா பாக்குற? நீ ஏன் சொல்ல? உண்மையை சொல். நைனா அதுல குண்டு இருக்கு. கோலப்பயன் உங்களை சுத்தா எனக்கு தான் கேவலம். கால உணவாக்குன கடவுள் உனக்கு நிறைய மூளையை கொடுத்துட்டாண்டா. ஏ கணக்கா, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நான் இந்த ஊரை விட்டு ஓடிடுவேன்னு கனவு காணாதே. நீதி ஒன்ன தண்டிக்கிற வரைக்கும் நான் ஒன்னையே தாண்டா சுத்திக்கிட்டு இருந்தேன். ராதா, ஜெயில இருந்து வந்துட்டேன். போனது தெரியும். நீங்க செஞ்ச குத்தத்துக்கெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் வெளியில வச்சுட்டாங்களா? குற்றம் குற்றம் சொன்னா என்ன குற்றம்? புரிஞ்சுக்க முடியல. செத்து போன அன்னத்தை தான் கேட்கணும். என்னது? அண்ணன் செத்து போயிட்டாளா? உயிரோட இருந்த தாலி கட்டிருப்பீங்களா? அந்த அளவுக்கு பணக்காரங்களுக்கு இதயம் இருக்கும். யாருக்கு இதயம் இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. நான் போய் ஒரு சாதாரண ஏழை பொண்ணு இதோப்பா அங்க குடும்பத்தில இருந்து யாரையாவது கூட்டிட்டு வந்து முன்னால் நிறுத்தி விசாரி. அவங்க என்ன பத்தி தப்பு சொன்னாங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். அவங்க அவமானம் தாங்காம குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு போயிட்டாங்களே, அந்த தைரியத்துல அந்த மாதிரிலாம் பேசுறீங்களா? தயவு செஞ்சீங்க போயிடுங்க. ராதா, இங்க இருந்து போயிடுங்க. ராதா, ஹலோ ராஜா. ஹலோ. எப்ப வருவீங்க நீங்க? நேற்று தான். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும் போது வாங்க, உங்க உடம்ப தரவ டெஸ்ட் பண்ணிடுறேன். முதல்ல உங்க தங்கச்சியை டெஸ்ட் பண்ணுங்க. அவளுக்கு இருக்கிறது இதயமா கல்லான். அதுக்கப்புறம் தான் என் நிலைமை இப்படியாச்சு. என்ன யார் நம்பாட்டியும் பரவாயில்லை. என் உயிருக்கு மேலான ராதாவே நம்ப மறுத்துட்டாளே. ராஜா, உன்னை பத்தின உண்மைகளை சொல்லி என் கடமையை அதிகமாக்கிட்டேன். நான் உங்களுக்கு பாரமா இன்ஸ்பெக்டர்? பாசம். அண்ணம்மாவை கெடுத்தது யாரு, அவ சாவுக்கு யாரு காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சாகணும். தேங்க்யூ. அது என் டியூட்டி. ராஜா, உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். உத்தரவு போடுங்க. உன்னை நான் பழைய ராஜாவா பார்க்கணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் இங்க வந்திருக்கான். அவனுக்கு நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறேன். அவன் நிச்சயம் உனக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுப்பான். You are going to be a contractor from tomorrow. Thank you, Inspector. No, இனிமே நீ என்ன இன்ஸ்பெக்டர்னு கூப்பிடக்கூடாது. பிரசாத் தான் கூப்பிடணும். We are friends from today. Thank you, Mr. Prasad. another request, ராஜா. உத்தரவு போடு. ஓ, இன்னையில இருந்து நீ குடிக்க கூடாது. ட்ரை பண்ணு, நிச்சயம் உன்னால முடியும். ப்ராமிஸ்? பெஸ்ட் ஆஃப் லக் மிஸ்டர் ராஜா. அணைக்கட்டு சப் கான்ட்ராக்ட் வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர் பிரசாத் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். நீங்க ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், நல்ல ஒர்க்கர்னு பொறுப்பா பாருங்க. நம்பிக்கையோட என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. இதுல எந்த தவறு ஏற்படாது. வெரி குட். அட்வான்ஸா கொஞ்சம் பணம் தரேன். வேலை வேகமா முன்னேற முன்னேற தடங்கள் இல்லாம பணம் தந்துகிட்டே இருப்பேன். ஆல் ரைட்? தேங்க்யூ. அக்கிரமம் தானா? அந்த அணைக்கட்டு கான்ட்ராக்ட்ல லட்ச லட்சமா சம்பாதிக்க நினைச்சேன். அந்த இன்ஜினியர் பிச்சைக்கார போய் ராஜாவுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டானே. நான் அவனுக்கு பணத்தை காட்டினேன், அதுக்கே அவன் மயங்கல. இந்த பையன் அவனுக்கு எதை காட்டியிருப்பான்? எவன் எதை காட்டினா என்ன? நான் ஒண்ணு காட்டுறேன்,
புதுசா இருக்கட்டும். என்னத்த புதுசா காட்ட போறாரு? ஒண்ணு தட்டை காட்டுவாரு, இல்லன்னா சூடத்தை கொளுத்தி காட்டுவாரு. அப்படியே காட்டிட்டாலும் அள்ளி கொட்டிடுவேனே. நன்றி கட்டாளியா. உற்பாத ஜபம் ஜபிச்சு ஒரு சாந்தி பண்ணிட்டோம்னா அவ கையில இருக்கிற கான்ட்ராக்ட் நம்ம கைக்கு வந்துரும். என்ன சொல்றேன்? சாமி, நீ மந்திரத்தை மறந்துட்டு கண்ணாபின்னு சொன்னீன்னா எங்க நைனாவுக்கு அந்த பக்கமும் இழுத்துக்கும். எந்த பக்கம் எழுத்தா என்ன? எனக்கு காட்டாயிட்டு வேணும். அங்கேயே நில்லுங்கோ. பிள்ளை வாழ், பிள்ளைக்கு பிள்ளை வாழ். சொல்லுங்க. இதுல இன்னொரு கையும் சேர்ந்திருக்கு. மூணாங்கய்யா. ஏடா பல கை சேர்றதுக்கு இது என்ன சீட்டாட்டமா? உமக்கு எப்பவும் ஒரு கெட்ட புத்தி, சீட்டாட்டம் ரேசாட்டம்னு. இன்ஸ்பெக்டர் தான் அந்த ராஜா பயலுக்கு கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்திருக்கணும். குடிச்சிட்டாரு வாங்கிட்டேன். அந்த இன்ஸ்பெக்டர் அழுத்தமா வேலை செஞ்சிருக்கிறார். பார்க்க இன்ஸ்பெக்டர் சார். வாங்க பிரசிடன்ட் சார், வாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம் போங்க. இனிமே நானெல்லாம் உள்ளூர்ல குடியிருக்க முடியாது போல இருக்கு. பட்டணத்துக்கு தான் போலான் இருக்கேன். பக்கா ரவுடி பயல்கள் எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட்டானுங்க. அந்த குடியார பையன் ராஜாவுக்கு வேற அணைக்கட்டு காற்றாயிட்ட கொடுத்து சார், சந்தர்ப்பத்தால கெட்டு போனவருக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டாம் சொல்றீங்களா? கெட்டவன் திருந்தினா சந்தர்ப்பம் கொடுக்கலாம். இவன் தான் திருந்தவே மாட்டானே. குடிச்சு விட்டு அணைய கட்டுறேன்னு சொல்லி அணைய திறந்து விட்டான்னா பதில் சொல்றது யாரு? எங்க நைனா அவருக்காக பேசல, மக்களுக்காக பேசுறார். என் நைனா ஆவாட்டா நைனா. நானும் மக்களுக்காகத்தான் என் கடமையை செஞ்சிருக்கேன். ராஜா திருந்திட்டான், இனிமே அவன் குடிக்க மாட்டான், நிச்சயம் குடிக்க மாட்டான். நம்புறீங்களா? சத்தியமா அவன் திருந்தவே மாட்டான். நல்லா இருக்கு பாரு. நல்ல ஆட்டம். உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. எல்லாரும் போன வழி நான் போகும் முன்னே இரண்டில் ஒன்று, அட இரண்டில் ஒன்று பார்ப்பேன் நடா. எந்த எமனையும் கேள்வி கேட்பேன் நடா. உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. தேடும் காசு பண வேட்டு, நீ ஊரடிச்ச மூட்டு, ஒரு காலம் வந்தா தாழம் தந்திர தந்தா. குண்ட பார்த்தாக ரெண்ட பாக்கும், குண்ட பார்த்தாக ரெண்ட பாக்கும், குண்ட பார்த்தாக ரெண்ட பார்த்தாக ரெண்ட பாக்க. தேடும் காசு பண வேட்டு, நீ ஊரடிச்ச மூட்டு, ஒரு காலம் வந்தா தாழம் தந்திர தந்தா. திருடிச்ச தவணம் நிக்காதுடா, ஒல்ல வைக்காதுடா, அது போற வழிக்காகாதுடா. நல்லது கெட்டது எத்தனை வந்தது, எத்தனை நின்னது, எத்தனை போச்சுது, சுத்தின காசுக்கு பத்திரம் பண்ணுறடே. உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. ஜாதி ரெண்டுன்னு சொன்னது அம்மை சொன்னது, அங்கேயே நின்னது, அங்கேயே நின்னது. காரணம் என்ன பண்ணது? ஜாதி ரெண்டுன்னு சொன்னது அம்மை சொன்னது, அங்கேயே நின்னது. காரணம் என்ன பண்ணுது? தத்துவத்தை படிக்காதே தேங்காய் சாமி, ஜாதி பேதம் பார்ப்பதில்லை நம்ம சாமி. அட அம்மன் சாமி, அம்மன் சாமி வேலை பாரு, ஆமான் சாமி வேலை எதுக்கு? உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு.
ஊர்வனத்தை தின்ன வாயில மண்ணு பூசே 4 தரம் பண்ணு நீ 7 தரம் தின்னு நீ ஊர்வனத்தை தின்ன வாயில மண்ணு உடம்பு ரப்பரை போல் வீங்குதடா பூமி தாங்குதடா சாமி எப்போதும் தாங்காதடா கட்டி முடிச்சவன் வீட்டுல இல்லடா வீட்டுல உள்ளவன் கட்டியதல்லடா எத்தனை சொல்லியும் புத்தி பொறக்கலடா உலகம் வெறும் சிரிட்டு நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு எல்லாரும் போன வழி நான் போகும் முன்னே 2 ஒன்று பார்ப்பேனடா எந்த எமனையும் கேள்வி கேட்பேனடா உலகம் வெறும் இருட்டு நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு இன்ஸ்பெக்டர் சார் பாத்துக்கா சார் அந்த பைய பட்டையை போட்டு ஆடுற ஆட்டத்தை இவனை போய் அணைக்கட்டு கட்ட சொன்னீங்களே எப்படி இருக்கும் இவனை போலதான் ஆடும் ஆடாத அறிவு கெட்டவனே தாங்க நிக்கும் மிஸ்டர் பிரசாத் ராஜா நான் சொன்னதுதான் நான் குடிக்கிறேன் இந்த பாருங்க வெறும் தண்ணி I'm glad, Raja, I'm glad. இந்த பசங்க மட்டமா பேசுறாங்கல்ல இவங்களை மட்டம் தட்டுறதுக்காக உலகம் வெறும் இருட்டு நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு